மிகப்பெரிய அளவில் எழுப்புதல் ஈரான் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இப்போ வைரலாக எல்லா இடங்களிலும் ஒளிபரப்பப்படுகிறது. பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம், நூற்றுக்கணக்கான மக்கள் எழுப்புதல், ஆயிரக்கணக்கான மக்கள் எழுப்புதல்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் மிகப்பெரிய எழுப்புதலுக்காக வந்திருக்காங்க. மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஈரான் நாட்டில் இருப்பவர்கள் முக்கால்வாசி பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இஸ்லாமியர். இந்த இஸ்லாமியர் தான் என்ன பண்றாங்களாம், அனுதினமும் ஒரு சிலருக்கு இயேசு கிறிஸ்துவானவர் காட்சி அளிப்பதாக கூறுகிறார்கள். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நமக்கு. அதனால தான் நிறைய பேர் அதை பார்த்து அந்த காட்சியை பார்த்தும் மனம் திரும்பலைன்னா எப்படின்னு சொல்லி கூட்டமாக அந்த ஈரான் மக்கள், ஆண் பெண் வாலிப பிள்ளைகள் என்று கூட்டமாக வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இது மாத்திரமல்ல, ஈரான் நாட்டில் இஸ்லாமியர்கள்னு நமக்கு தெரியும். அங்கே எப்படி தெரியுமா, ஒரு கிறிஸ்தவர்கள் இருந்தால் அவங்க எல்லாருமே ரகசியமாக ஆராதிப்பாங்க, ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் இருப்பாங்க, வீடுகளில் ஆராதிப்பாங்க. ஏன் தெரியுமா, வெளியில யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவங்க உடனடியாக என்ன பண்ணுவாங்களா, மதம் மாற்றம் பண்ணினா சுட்டு கொண்டுடுவாங்க. எங்கேயாவது யாராவது தேவாலயம் கட்டினா கூட உடனடியாக கேள்விப்பட்ட உடனே அதை போய் இடித்து அதை கட்ட விடாமல் தடை பண்ணுவாங்களாம். அவ்வளோ பெரிய எதிர்ப்பு கிறிஸ்தவர்களுக்கு ஈரான் மத்தியில். ஏன்னா எல்லாமே இஸ்லாமியர்கள் இல்லையா, கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பேர் தான், அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறிக்கொண்டு வருகிற ஜனங்கள். அப்போது நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இந்த ஈரான் ஜனங்கள் எல்லாமே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் தான் பண்ணாங்க. பாருங்க, இதை நினைக்கும் போது எவ்வளவு பெருமையாக இருக்கிறது. ஒரு பாருங்க, வேதத்துல எங்க நடந்தது அந்த மாதிரி காரியம். முதல் எழுப்புதல் எகிப்தை விட்டு இஸ்ரேல் ஜனங்கள் வரும்பொழுது நடந்த முதல் எழுப்புதல். இரண்டாவது எழுப்புதல்னு எங்கன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தில் மேல் வீட்டு அறையில நடந்தது இரண்டாவது எழுப்புதல். இந்த மாதிரி இஸ்லாமிய தேவனையே அறியாத, தேவனையே ஏற்றுக்கொள்ளாத அந்த ஜனங்கள் மத்தியிலே இவ்வளோ பெரிய எழுப்புதல், லட்சக்கணக்கான மக்கள் எழுப்புதல் வருகிறதுன்னா, நாமெல்லாம் ஒரு கிறிஸ்தவர்களா இருந்து இயேசுதான் மெய்யான தேவன், இயேசு மட்டும்தான் தேவன் என்று எல்லாமே அறிந்திருந்தோம். நம்ம மத்தியில ஒரு சின்ன எழுப்புதல் கூட இல்லை. ஒரு 3 வேளை ஜெபிக்கிறது கிடையாது, தேவாலயத்துக்கு போறது கிடையாது, ஜெபம் கிடையாது, அதிகாலை திறப்பு நின்று ஜெபிக்கிறது கிடையாது. இவர்களையெல்லாம் பார்த்துதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்குது. பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்க, பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். இன்றைக்கு உங்க மத்தியிலும் என் மத்தியிலும் தான் எழுப்புதல் இல்லை. அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்க, இவங்க எல்லாரும் எழும்பி எனக்காக நிக்கிறாங்க, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்க தான் இன்றைக்கு மந்த நிலையில இருக்கிறீங்கன்னு சொல்றதுக்காக தான் நமக்கு இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம், விழித்துக் கொள்வோம். நம்ம மத்தியிலும் ஒரு எழுப்புதல் வர கர்த்தர் தயாராக இருக்கிறார்.